கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது, ஒரு குடும்பத்துல பலவிதமான போராட்டம் எப்போ ஆரம்பிக்குது, ஒரு குடும்பத்துல குழப்பங்கள் ஏன் வருது, ஒரு குடும்பத்துல சண்டைகள் இன்னுமாக வீட்டுக்குள்ள பலவிதமான தேவையில்லாத காரியங்கள் எப்பொழுது வருகிறது, அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு தூங்கும் முன்பாக ஒரு பலன், நைட் நேரத்துல பாதுகாப்பு, நைட் நேரத்துல விடுதலை சகலமும் உண்டு. சத்தியத்தை விட்டு விலகி, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை விட்டு விலகி, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி அப்படின்னாலே, ஒரு குடும்பம் சத்தியத்தை விட்டு விலகும் போது அங்க பிசாசு உள்ள என்டர் ஆகும். முதல்ல அதை நாம் அறிந்து கொள்ளணும். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள சர்வீஸ்ல இருக்கும்போது செல்போன் எடுத்து துணிகரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளேயே மெசேஜ் ஓடிட்டு இருக்கு, ஊழியக்காரங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் கையில செல்போன் எடுத்து துணிகரமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. சத்தியத்துக்கு கீழ்ப்படினுமே, பரிசுத்த ஆவியான கீழ்ப்படினுமே, உண்மையா வாழணுமே, பரிசுத்தமா வாழணுமே. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல ஒரு சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள இதயத்துக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, சத்தியத்தை விட்டு விலகி, கர்த்தரை விட்டு விலகி. இயேசு அழகா சொன்னார், நானே சத்தியம். இன்னைக்கு யாரை விட்டு வழி விலகிட்டாங்க அப்படின்னா, இயேசுவை விட்டு வழி விலகிட்டாங்க. இயேசுவை விட்டு வழி விலகும் போது அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, மோசம் போக்குற ஆவி வந்துரும். மோசம் போக்குற ஆவி வந்த உடனே அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அன்பா பேச முடியாது. ஏன் அதை ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, மோசம் போக்குற ஆவி உள்ள வந்த உடனே வீட்டுக்குள்ள ஒரு தாறுமாறு வந்துடும். இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், பழைய நினைவுகள், பழைய காரியங்கள், பழைய 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 அந்த மாம்ச கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இதெல்லாம் உள்ள டேபிள் கார்டு மாதிரி உள்ள ஓட ஆரம்பிச்சோம். இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சுது, ஏன் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், சர்ச்சைக்கு போற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தரிசனம் உள்ள பிள்ளைகள், சொப்பனம் பார்க்கிற பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில இரவும் பகலுமா ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற பிள்ளைகள் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரச்சனை எங்க பிரதர் ஆரம்பிக்கு, என் வாழ்க்கையில எனக்கு ஏன் போராட்டம் வருது அப்படின்னா,
சத்தியத்தை விட்டு விலகி, அதுவே போதும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிக்கணும் அப்படின்னா சத்தியத்தை விட்டு விலகியாச்சுன்னா மோசம் போக்குற ஆவி வந்துரும். அதனால ஒரு குடும்பத்துல இன்னைக்கு ராத்திரிக்கு செய்தி என்ன பிரதர் ஷார்ட்டா அப்படின்னா, ஒரு குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்காம, சும்மா இஷ்டம் போல ஊர் சுத்திக்கிட்டு, இஷ்டம் போல அப்படியே போய்கிட்டு, இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு, பரிசுத்தவான்களை குறை சொல்லிக்கிட்டு, அவன் அப்படி இவன் அப்படி அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு, வம்பு பேச்சு, வீம்பு பேச்சு, வைராக்கியம், கசப்பு, வீண் வார்த்தை, இதெல்லாம் உள்ள என்டர் ஆயிட்டு அப்படின்னாலே அந்த மனுஷன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். இப்போ ஒரு மனுஷன் எப்ப கெட்டு போனான் அப்படின்னா, அவன் சத்தியத்தை விட்டு விலகிட்டான், கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. ஒரு குடும்பத்துல தேவனை தேடல அப்படின்னாலே தண்டனைக்குள்ள போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. உங்க கையில ஒருவேளை பைபிள் இருந்துச்சுன்னா ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து அதுக்கப்புறம் கடைசி வசனம் எழுதிய நல்ல நிதானமா நிப்பாட்டி பாருங்க, தெரியும். ஒரு குடும்பத்துல தேவனை விட்டு வழி விலகியாச்சுன்னா என்ன ஆகும், தேவனை அறிந்ததுக்கு அப்புறம் அவருக்கு மகிமை செலுத்தலன்னா என்ன ஆகும், எல்லாமே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே நம்ம வாழ்றோம், நமக்கு சொந்தம் கிடையாது. அதை நாம் முதலாவது நன்றாக புரிந்து கொள்ளணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க தான்ப்பா தேவனுடைய ஆலயம். உங்க இருதயத்துக்குள்ளதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் வந்து இருதயத்துக்குள்ளதான் வாசம் பண்ணுவார். என் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என் இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா கற்பனையை கை கொள்ளணும். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து கை கொண்டால் மட்டும்தான் நம்ம சத்தியத்துல நடக்கிறோம் சொல்லி அர்த்தம். இன்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஆனா செல்போன் பார்க்க நேரம் இருக்கு. நிறைய குடும்பத்திலே ஒரு துணிகரம் தான் இருக்கு. அதனாலதான் மோசம் போக்குற ஆவி உள்ள வாரான். அதன் முதல்ல நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். பிரதர், இந்த மோசம் போக்குற ஆவி எப்ப வாரான், ஏன் வாரான் அப்படின்னா, அவங்க சத்தியத்தை விட்டு வழி விலகுவாங்க. அதனால அந்த பிசாசு உள்ள ஏற்றுறாங்க. மோசம் போக்குற ஆவி வந்தா வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். இப்ப நிறைய குடும்பத்துல எங்க வீட்டுல அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை. ஆனால் ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசித்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ஜெபம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கா? இன்னைக்கு இஷ்டம் போல கொரோனா நேரத்துல எத்தனை குடும்பத்துல கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணாங்க. இப்ப அந்த கண்ணீரின் ஜெபம் இருக்கா? இப்போ அப்படி நம்ம இருக்கிறோமா? இப்போ நமக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கா? கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கிறோமா? எவ்வளவு காரியம் இருக்கு. அதனால மோசம் போற ஆவி எப்போ வாரான் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல சத்தியத்தை விட்டு விலகும் போது அவன் என்டர் ஆயிடுவான். அதனால கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். யார் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிரசனத்துக்குள்ள இருந்தால், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தால், நம்ம சத்தியத்துல நடக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம நன்மை செய்யற பிள்ளையா இருக்கும்போது, நற்கிரியை செய்யற பிள்ளையா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள என்டர் ஆக மாட்டான். ஆனா ஒரு மனுஷன் சத்தியத்தை விட்டு விலகியாச்சு அப்படின்னாலே அவன் பொய் பேச ஆரம்பிச்சிருவான். ஒரு பொய்யான காரியத்தை பார்த்துட்டு இருப்பான். ஒரு பொய்யான வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருப்பான்.
பொய்யான காரியத்தை பார்ப்பான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்போன்ல தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத நபரு, தேவையில்லாத எத்தனையோ பாவ அடிமை. சத்தியத்தை விட்டு விலகும் போது அவன் ஒயின் ஷாப்ல நிற்பான். சத்தியத்தை விட்டு விலகும் போது அவன் அசுத்தத்துல இருப்பான். சத்தியத்தை விட்டு விலகும் போது விக்கிரத்துக்குள்ள போய் கிடப்பான். சத்தியத்தை விட்டு விலகும் போது பல விதமான பாவ அடிமையில போய் சிக்கிக் கொள்வான். சத்தியத்தை விட்டு விலகும் போது அவன் கஞ்சாடிக்கு போயிடுவான். ஏன்னா அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. சத்தியம்னா என்ன பிரதர் அப்படின்னா, இயேசு சொன்னார், நானே சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் பிசாசு தாக்க மாட்டான், பிசாசு என்றா மாட்டான், பிசாசு வரமாட்டான், இந்த மோசம் போக்குற ஆவி வரமாட்டான். அதனால இரவு நேரத்துல இணைந்து இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாம் தொடருது, இதை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சமாதானம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போயிடுவாங்க, நல்ல கறி மீன்லாம் சாப்பிட்டுட்டு அதனால படுத்துருவாங்க. அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் நாடகம் பார்ப்பாங்க, அப்புறம் செல்போன் எடுத்து கையில் வச்சிருப்பாங்க, அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கேட்டால் காலைல சர்ச்சுக்கு போயாச்சுல அப்படிம்பாங்க. அந்த செல்போன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பார்த்தாங்க, ஏது பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தா தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்கள வந்து கரைப்படுத்திடும், அவங்கள அசுத்தப்படுத்திடும், அவங்களோட வாழ்க்கையில தீட்டு வந்துடும், அவங்களோட வாழ்க்கையில ஒரு அருவருப்புக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அப்புறம் சொல்லுவாங்க, காலைல தானே சர்ச்சுக்கு போனேன், அப்புறம் எனக்கு ஏன் இப்போ சமாதானமே இல்லை? கையில நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நல்லது பார்க்குறோமா கெட்டது பார்க்குறோமா? நல்லது பார்த்தா தேவ ஆவியான கூட இருப்பாரு, கெட்டது பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த மோசம் போக்குற ஆவி உள்ள வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை சத்தியத்தை விட்டு நான் விலகிதான் வாழ்றேன் அப்படின்னா, உடனே பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, மோசம் போக்குற ஆவி. மோசம் போக்குற ஆவி வந்துச்சுன்னா வீட்டுல அப்புறம் தனிமை, அப்புறம் புருஷன் இல்லாம இருப்பான், சில நேரத்துல மனைவி இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி என்னன்னா வீட்டுக்குள்ள தாறுமாற சண்டைலாம் நடக்கும், லாஸ்ட் விட்டுட்டு போயிடுவாங்க, அப்புறம் தவறான தொடர்பு, இதுக்குள்ளலாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுச்சு. ஏன்னா மோசம் போக்குற ஆவி. இன்னைக்கு நிறைய இடத்துக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, எதுலயாவது ஒரு காரியத்துல கெட்டு போயிட்டு இருப்பாங்க, மோசம் போயிட்டு இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில எதுவுமே நல்லதே நடக்காது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, வேதக்காரங்களா இருப்பாங்க, கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஆனால் சத்தியத்தை விட்டு நம்ம என்னைக்கு வழி விலகுறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள், பல விதமான பாடுகள், பல விதமான போராட்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அதனால இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்கள் சத்தியத்தை விட்டு விலகி வாழ்றோமா, சத்தியத்துக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? அதுதான் நமக்கு கேள்வி. சத்தியத்துக்குள்ள நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மோசம் போக்கும் அந்த ஆவி உள்ள என்ட்ராயிரும், அந்த குடும்பத்துக்குள்ள தாறுமாறெல்லாம் ஓடிட்டு இருக்கும், நிம்மதி இருக்காது, வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காதனால எல்லாமே வந்துடும். கடன் பிரச்சனைல இருந்து பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்காது, சில வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கும், சில குடும்பத்துல பிள்ளைகள் கல்யாணம் முடிக்காம இருக்கும், சில வீட்டுல பிள்ளைகள் வீட்டுக்கே வராது, சில வீட்டுல பையன் வந்து பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான், தவறான தொடர்புல இருப்பான், இப்படி ஏகப்பட்டது உள்ள வந்துடும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி, சத்தியத்தை விட்டு விலகினால இவ்வளவு சுத்தி இவ்வளவு பிரச்சனை வரும். முதல்ல பாவத்துல விழுந்துருவான், பாவம் செய்யற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யறவன் தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருப்பான். பாவம் செய்யும்போது தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்காது. பாவம் செய்யும்போது தேவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்காது. பாவியின் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாச ஏகப்பட்ட வசனம் இருக்கு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ ஒரு குடும்பத்துல சத்தியத்தை விட்டு விலகும் போது அவன் பாவத்துக்குள்ள போயிடுவான். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஜெபம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல பாவியா இருக்கக்கூடாது, நீதிமானா இருக்கணும், இயேசுக்கு சிறதுனால கழுவப்பட்டுக்கணும். மறுபடியும் 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 அந்த பழைய செத்த வாழ்க்கை, அந்த பழைய மோசமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, தீட்டான வாழ்க்கை,
அதுக்குள்ள போயாச்சு அப்படின்னாலே கரை பற்றும். அவனோட வாழ்க்கையில தீட்டு வந்துடும். அவனோட வாழ்க்கையில மறுபடியும் அந்த பழைய சுபாவத்துல போகும்போது சிந்தனை எல்லாம் கரையாயிரும். கண்கள்ல தீட்டு, சரீரம் ஃபுல்லா தீட்டாயிரும். மோசம் போக்குற ஆவி. இந்த மோசம் போக்குற ஆவி எப்போ வாரான் அப்படின்னா சத்தியத்தை விட்டு விலகும் போதுதான் உள்ள வருவான். உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தம்பி, அக்கா, அண்ணே, இந்த வழியில போகாதீங்க. இந்த வழியில போனா அது வேற ஊருக்கு போயிரும். நீங்க போற ஊரு வேற ஊரு. இந்த ரோட்ல போகாதீங்க, அந்த நல்ல வழியில போங்க, அதுதான் பைபாஸ் ரோடு அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல கேட்பாங்க. இப்ப அழகா கையில கூகுள் மேப் வந்துட்டு, அதனால செக் பண்ணி போயிருந்தாங்க. ஒரு 20 வருஷம் 10 வருஷம் முன்பா யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாது. வேற ரோட்ல போயாச்சுன்னா வேற எங்கேயோ போய் சேர்ந்துடும். அட்ரஸ் கேட்கும்போது கரெக்டா சொல்லணும், அப்பதான் கரெக்டா போய் சேர முடியும். நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சத்தியத்தை விட்டு வழி விலக கூடாது. நம்ம சத்தியத்தை விட்டு வழி விலகியாச்சு அப்படின்னாலே நேரா பாதாளத்துக்கு நேரா கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்புறம் மரண கண்ணி தான். அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் தெளிவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க சத்தியத்தை விட்டு வழி விலகி வேற வழியில போயிட்டு இருப்பாங்க. பிரதர், நான் சர்ச்சுக்கு நான் காணிக்க நிறைய கொடுப்பேன் பிரதர், நான் ஊழியத்துக்கு எவ்வளவோ செய்யறேன் பிரதர், நான் வெளியே தெரியாம நான் மிஷினரிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் பிரதர். எல்லாம் சரிதான்ப்பா. சத்தியத்தை விட்டு விலகியாச்சா? கையில செல்போன் எடுத்து தேவையில்லாம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறீங்களா? இயேசுவை விட்டுட்டீங்களா? ஒரு மனுஷன் சத்தியத்தை விட்டு விலகியாச்சுனாலே அவனோட ஆத்மாக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கரை வர ஆரம்பிச்சிடும். இதயத்துக்குள்ள பரிசுத்தம்லாம் இருக்காது. ஒரு தீட்டான காரியத்துக்குள்ள எங்கேயாவது போய் சிக்கி கொள்வாங்க. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. சத்தியத்தை விட்டு விலகி உங்களில் ஒருவன் மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் மற்ற ஒருவன். இப்ப இந்த மற்ற ஒருவன் ஏன் தேவைப்படுது? நல்லா யோசித்து பாருங்க. இப்ப தேவன் அருளியா அப்போ மினிஸ்ட்ரி சேனல் நீங்க அழகா கேட்குறீங்க, டெய்லி கேட்கிற குடும்பத்துக்கு தெரியும். இப்ப மற்ற ஒருவன் ஏன் தேவைப்படுது? அவங்க இப்ப கொஞ்ச நாளா சர்ச்சுக்கே போல, கொஞ்ச நாளா பைபிள் எடுத்து வாசிக்கல, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தூங்குவோம் மட்டும் கொஞ்சம் ஜெபம் கேட்பாங்க, எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்கு ஏதாவது சொல்லி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அருளியா அப்போ மினிஸ்ட்ரி பாக்குறீங்க. ஆனா சில குடும்பத்துல பர்டிகுலரா எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். அப்ப 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. மற்ற ஒருவன் இப்ப ஏன் தேவைப்படுது? சில குடும்பத்துல அதுக்கப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. இப்போ நிறைய குடும்பத்திலே கர்த்தரை குறித்து பயம் இல்லை. அதனாலதான் நிறைய வீட்டுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிக்கும். பிசாசுனா பயந்துருந்தாங்க. தேவனுக்கு பயந்திருந்தா அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். பிசாசு நம்ம காலுக்கு கீழே, பிசாசு சபிக்கப்பட்டவன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளவு சமாதானமா இருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நிறைய குடும்பத்துல சந்தோஷமும் காணும், சமாதானமும் காணும், துக்கம், வேதனை, ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? சத்தியத்தை விட்டு விலகி அவங்க மோசம் போற வழியில போயிட்டு இருப்பாங்க. அவங்க வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, மற்ற ஒருவன் அவனை திருப்பினால் மற்ற ஒருவன் இன்னொரு ஆள் தேவை. ஐயா, நீ போற வழி தப்புயா, தண்ணி அடிக்க கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, அடுத்த வீட்டு சொத்தை ஏமாத்தக்கூடாது, களவாங்க கூடாது, கொள்ளை அடிக்க கூடாது, செத்தா நரகத்துக்கு போயிருவ, அநியாயமா வாழக்கூடாது, மனம் திரும்பி வாழு, பரிசுத்தமா வாழு, தேவனுக்கு பிரியமானபடி வாழு அப்படின்னு சொல்றதுக்கு மற்றொருவன். ஹல்லேலூயா. அப்ப அந்த மற்றொருவன் எதுக்கு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழு தம்பி, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும்.
நீ மறுபடியும் மனம் திரும்பு, சத்தியத்துக்குள்ள வா, அவருடைய வழியில நட. வேண்டாம் அந்த உலகத்துல காரியத்துல போய் சிக்கி கொள்ள வேண்டாம், அது பாவ காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மற்றொருவன் அவனை திருப்பினால், ஹல்லேலூயா, மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவுள். அப்ப சுவிசேஷம் யாருக்கு போயிட்டு இருக்கு? சத்தியத்தை விட்டு வழி விலகி இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கர்த்தர் பக்கம் வரணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்க சொல்லிருப்பா. எந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்களோ, சத்தியத்தை விட்டு வழி விலகி போயிட்டாங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு ஆமா நான் உண்மையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு யாரு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளே உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சத்தியத்தை கேட்டு நான் மனம் திரும்பணும், நான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள வரணும், நான் மறுபடியும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும், உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. நைட் ஷிஃப்ட்ல டியூட்டில இருக்காங்க, கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போகக்கூடாது. நைட் நேரத்தில் டிரைவிங்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இரவு நேரத்திலே சீக்கிரமா படுத்துவதற்கு கிருபை செய்யுங்க. அதிகாலங்களிலே உங்களுடைய பாதப்பிள்ளை கண் வலிக்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லாத சொப்பனங்களை எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு ரத்தத்தினால, இயேசு நாமத்தினால் வேலை அடைவிட்டும். எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உலாவி விட்டும். கற்பதனியா ஜெபினா கர்த்தர் மனமரங்க, கர்த்தரை ஆசிரியங்க. மாசமா குடும்பத்தை கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட வந்து நார்மல் டெலிவரி ஆக்கிட்டாங்க, கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து சகலவிதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ அந்த குறைகள் குற்றங்களாவற்றையும் மன்னிங்க. மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளை அப்ப மினிஸ்டர்களை கர்த்தருடைய கருத்தில் அப்படின்னும் இணைந்திருக்கிற எல்லா தேச ஜனங்களையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்துல தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே நைட்டு ஒவ்வொரு போராட்டம் உண்டு, அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் திரு ஏக தேவன் எங்க இதயத்துக்குள்ள வரணும்ப்பா, எங்க வீட்டுக்குள்ள வரணும்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கணும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலடைங்க. அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. நிறைய குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி சமாதானத்தை தாங்க. கர்த்தருடைய ஆவியான உங்க பிள்ளைகளோட பேசுங்க. இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க கிருபை செய்யுங்க. உங்க கரத்துல அப்படின்னா குறைகள் கூட்டம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இரவு நேரத்திலே சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க, பூரண சுகம் தாங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுவார். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.